அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சன்னா கிரேவி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்ம சன்னா கிரேவி ஈஸியாக குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். 150 கிராம் சன்னா எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேன். 1 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக வேக வச்ச சன்னா எடுத்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கிரேவி ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தக்காளி பழம் பொடிசாக நறுக்கினது 1 சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா தக்காளி பழம் குழஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுது. இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடைகள் போயிடணும். இப்போது பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாடைகளும் போயிட்டுது. இதில் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுது. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதிகப்படியாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா வேகிறதுக்காக முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துட்டது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் இப்போது நாம் சன்னாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு கருப்பு கொண்ட கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிக அளவு வேண்டாம். தண்ணி நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போது உப்போட டேஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்போட டேஸ்ட்டு பார்த்தோமா ரொம்ப சரியாக இருக்கும். எனக்கு உப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துப்போம். குழந்தைகள் இருக்கிற வீட்டிலையும் பெரியவர்கள் இருக்கிற வீட்டிலையும் சன்னா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும்.
குழந்தைகள் சில பேர் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் குழம்புல சேர்த்து கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அவங்க உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காக கிரேவி வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னமும் வந்துட்டு தண்ணியாக வேகணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் பூரியோடு வச்சு சாப்பிட்றதுனால எனக்கு இந்த பதம் வந்து சரியாக இருந்தது. இந்த சன்னா மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பூரிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரைஸோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான சமையல் காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.